வணக்கம் நண்பர்களே, ஷாமில இருந்து மீ டிவி ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு புதிய டிவைஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிவி ஸ்டிக் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பழைய டிவி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் இது. ஒரு உங்கள்கிட்ட HDMI மானிட்டர் இருந்தால் கூட ஸ்மார்ட் டிவியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, கொடுக்குற காசுக்கு இது ஒருத்து தானா அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறதில்ல. இது வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம மீ டிவி ஸ்டிக்கோட ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பாக்ஸ்ல அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாம். டிவி ஸ்டிக் கொடுத்திருக்காங்க, அடாப்டர் கொடுத்திருக்காங்க, Xiaomi டிவிஸ்ல கொடுக்குற மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க, இதற்காக வந்து ஒரு பவர் அடாப்டர் கொடுத்திருக்காங்க, ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ள வந்து இருக்குது. பேசிக்கா அவங்க அந்த மீ டிவி ஸ்டிக்ல 1080 பிக்சல்ஸ் 60 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக்கா அதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாட் கோர் சப்போர்ட் பண்ணக்கூடிய Cortex A53 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, Mali 450 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்திருக்காங்க, 1GB DDR4 RAM கொடுத்திருக்காங்க, 8GB ல வந்து eMMC மெமரி இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்திருக்காங்க. Android tvOS 9.0 ல இந்த டிவைஸ் ரன் ஆகுது. ரிமோட் கண்ட்ரோல் பார்க்கும்போது நார்மலான Xiaomi டிவில எப்படி ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டடா வந்து Google அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க, Netflix பட்டன் கொடுத்திருக்காங்க, பிரைம் வீடியோ பட்டன் கொடுத்திருக்காங்க. இது போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பட்டன், அப்புறம் பேக் பட்டன், அப்ளிகேஷனுக்கான பட்டன், அப்புறம் வால்யூம் டவுன் அப் பட்டன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு ரிமோட் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நார்மலான Google அசிஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு மைக் இன்புட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இன்புட்டும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் Google அசிஸ்டன்ட் பட்டனை எப்போலாம் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து மைக் வந்து வேலை செய்யும். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் சொல்கிறீங்களோ அதை வந்து இந்த மைக் மூலமாக உள்ளே எடுத்து அதை வந்து இந்த டிவி ஸ்டிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த மைக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ Google அசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்படி இருக்குது டெமோ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் ரிமோட்டில் கொடுத்துருக்கிற அந்த Google அசிஸ்டன்ட் பட்டனை நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் ஆகிற அந்த சிம்பிள் வந்து தெரியும். சிம்பிள் தெரியும் போது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வேலை செய்யும். இப்போ நம்ம சேனல்லே வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். தமிழ் டுடே டெக் பாருங்க, ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம சேனல் காட்டுது. அதுக்கடுத்து தான் வந்து அதோட பக்கத்தில் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து காட்டுது. இந்த Realme 7 அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோனை 15000 ரூபாய் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த Realme 6 இருந்து இது 7 வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் தவிர்த்து நீங்கள் பொதுவாக வந்து Google அசிஸ்டன்ட்லாம் கேள்வி கேட்போம்ல, அதே மாதிரி இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Who is the Prime Minister of India? Narendra Modi is the Prime Minister of India. ஸோ இந்த மாதிரி Google அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஃபோனில் இருந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவைஸஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவைசஸ் கூட நீங்கள் இந்த Google அசிஸ்டன்ட்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் Google அசிஸ்டன்ட்டில் இருக்கிற எல்லா விதமான சர்வீசஸையும் எல்லா விதமான வசதிகளையும் இந்த Google அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் Netflix மற்றும் பிரைம் வீடியோக்காக டெடிகேட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பட்டனை வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நேவிகேட் ஆயிரும். இப்போ நான் பிரைம் வீடியோ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்க, பிரைம் வீடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாட்ஸ்டார் மற்றும் பிரைம் வீடியோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரெண்டுலேயுமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இதில் 1080p வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் HD ஃபார்மேட்டில் மட்டும் தான் வாட்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து வாட்ச் பண்ண முடியாது. என் பையன் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். சத்தியமா நீங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் அவகிட்ட உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன்னு நீ தப்பா நினைக்காத. எனக்கு என் மம்மியை பார்க்கணும். நான் என் வீட்டுக்கு போகணும். இந்த சீசன்ல நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஜானர்ல போட்டியிட போறாங்க. எஸ்கலேட்டர் கண்டுபிடிச்சது நடக்காத நான் சொல்லிதான். ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை யூடியூப் ஆப் வந்து இருக்கிறதுனால நம்ம யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ நீங்கள் எதை வேணாலும் வந்து இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் Google Chromecast சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டா. ஃபோனில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் காஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மீ டிவி ஸ்டிக் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் வரும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற டிவைஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து காட்டுது. ஸோ இதில் நீங்கள் மீ டிவி ஸ்டிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீ டிவி ஸ்டிக்கில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணது இங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்பில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து காஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து Amazon Prime ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச மூவியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை காஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ப்ளே ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரிமோட் எடுத்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கூட வந்து கிடையாது. அந்த மாதிரி காஸ்ட் வந்து இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இதில் வந்து காஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனில் Google ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே காஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த Google ஃபோட்டோஸ்லேயே உங்களுடைய இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் இங்கே ஃபோனில் எப்படி ஸ்வைப் பண்ணுறேனோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்வைப் ஆகும்.
என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குதோ அதை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இப்படி வந்து பார்த்துக்கலாம். கேம்ஸ்னு பார்க்கும்போது இங்கே பேசிக்கான நிறைய கேம்ஸை நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி விளையாட முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் பெரிய கேம்ஸ்லாம் விளையாண்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேம் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெட் பால் அப்படிங்கிற கேமை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ரிமோட்டில் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ கேம் வந்து நம்ம விளையாண்டு பார்த்துட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய கேம்ஸ் இதில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இல்லை TWS இயர்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிவி சவுண்ட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சவுண்டை குறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான சவுண்டில் நீங்கள் தாராளமாக வந்து கேட்குறதுக்கு இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஏன் 4K சப்போர்ட் இல்லை, 4K சப்போர்ட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம ஒரு பேசிக்கான டிவி அப்படின்னு வச்சிருக்கும் போது மேக்ஸிமம் வந்து 43 இன்ச் இந்த மாதிரி டிவிஸ் தான் வந்து பேசிக்கான டிவி வச்சிருப்போம். இப்போ வர டிவிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வரதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்மார்ட் டிவியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து தேவையில்லை. ஸோ பேசிக்காக நம்ம இந்த மாதிரி மானிட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 43 இன்ச் இல்லை 32 இன்ச் டிவியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு HD சப்போர்ட் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அதில் வந்து 4K ரிசொல்யூஷன் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு வேளை 4K சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற போல சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து மீ டிவி பாக்ஸ் 4K அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் தர்றேன். ஸோ நீங்கள் அந்த ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 4K விருப்பம் வருதுன்னா அந்த பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்க கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆப்டாக தான் இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சின்ன சின்ன லேக்ஸ் வந்து இருக்குது. சில நேரத்தில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகாமல் போகுது, சில நேரத்தில் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்படியே ஹேங் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பேசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இது ஓகே அப்படிங்கிறது போல தான் வந்து சொல்ல முடியுது. அடுத்ததாக இவங்க பாக்ஸ்லேயே HDMI எக்ஸ்டெண்டர் கேபிள் வந்து கொடுக்கல. அது ஏன் தேவை அப்படின்னா சில டிவைஸில் வந்து மாட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டர் கேபிள் யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டர் கேபிள் வந்து தனியாக வாங்கி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற டிவியில் ஒரு வேளை HDMI போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் HDMI to AV கன்வெர்ட்டர் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டர் வாங்கி நீங்கள் இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீ டிவி ஸ்டிக் டிவைஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.